ஸோ இன்னைக்கு நம்ம என்னென்ன பைக்ஸ் வந்து ஆரம்பிக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் இந்த ஹீரோலேருந்தே ஆரம்பிக்கலாம். ஹீரோ 2021 ஸ்பெண்டர் பிளஸ் 69,000 ரூபாய்க்கு இதை கோட் பண்ணியிருக்கிறாங்க, 1 இயர் வாரண்டி கொடுத்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து பேஷன் ப்ரோ 1 வருஷம் வாரண்டி கொடுத்து 57,000 ரூபாய்க்கு கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஜூபிட்டரு இதோட விலை பார்த்தீங்கன்னா 70,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க, 1 வருஷம் வாரண்டி கொடுத்து 1 இயர் வாரண்டியோட இருக்குது. ஒரே ஓனர் தான், 70,000 ரூபாய்க்கு கோட் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு இன்னும் ப்ரைஸ் வரல, இதுக்கு ஒன்றும் வரல. ஆமாம், அது ரெண்டுத்துக்கு வந்து அது ரெண்டு என்னன்னு பார்த்தலாம். பெப்பே சாரி ஜஸ்ட்டு 1 இயர் வாரண்டி கொடுத்து 66,000 ரூபா. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஜூபிட்டரு இதோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வந்து 95,000 கிலோமீட்டர் கிட்ட போயிருக்குது, 71 ரூபாய்க்கு கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அடுத்தபடி என்ன வண்டி பார்த்தீங்கன்னா வந்து ஜூபிட்டரில் வந்து 2022 ஒரு ஓனர் கண்டிஷனு. இதோட விலை பார்த்தீங்கன்னா வந்து 67,800 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கும் ஓனர் சொல்லி பெஸ்ட் ப்ரைஸ் பண்ண சொல்கிறேன். பாண்டிச்சேரி ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது, இதுக்குன்னு ப்ரைஸ் வரல வந்தால் சொல்கிறேன். எக்ஸல் 2 இருக்குது, ஓகேவா. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து டிவிஎஸ் எக்ஸல் 100 BS6, இது வந்து பார்த்தீங்கன்னா BS6 தான். வந்து 2022 அது 21. இதோட விலை பார்த்தீங்கன்னா 50,000 ரூபா, இதோட விலை பார்த்தீங்கன்னா வந்து 44,000 ரூபா, ஓகேவா. ஸோ 22 வந்து பார்த்தீங்கன்னா 50,000 ரூபா, 21 பார்த்தீங்கன்னா வந்து 44,000 ரூபா. பிஒய் தான் ரெண்டுமே வந்து, இது டிஎன் இது பிஒய்ங்க. ஹோண்டா சிபி சைன் இதோட 3 பார்க்குறோம் நம்ம வந்து. 3ஆவதாக ஒன்று பார்க்குறோம், 68,000 ரூபாய்க்கு கோட் பண்ணியிருக்கிறாங்க. இது 4ஆவதாக பார்க்குற ஒரு சிபி சைன் வந்து. இதோட விலை பார்த்தீங்கன்னா வந்து 66,000 ரூபாய்க்கு கோட் பண்ணியிருக்கிறாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் என்ன வண்டி பார்க்கலாம். இதுக்குன்னு ஒட்டலையா ரேடாருக்கு வந்து, ரேடாரில் நம்மக்கிட்ட நிறையா இருக்குதுங்க. ரேடாரும் இருக்கும், அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ரைடாருமே இருக்கும். ஸோ ரேடானு 1 வருஷம் வாரண்டி கொடுத்து 68,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க. 22 நம்ம அங்கே பார்த்தலாம் அவெஞ்சர்ஸு. ஸோ இது பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸு 220 ஸ்ட்ரீட்டு. ஸோ இதோட விலை பார்த்தீங்கன்னா வந்து 87,000 ரூபாய்க்கு கோட் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு இன்னும் ப்ரைஸ் வரல, இதுக்கு இன்னும் வரல. ஓகே, அப்படியே ராயல் என்ஃபீல்டு ஃபேன்ஸ் அப்படியே இங்கே பாருங்கள். ஸோ ராயல் என்ஃபீல்டு கைஸ் உங்களுக்காக ஒரு சில பைக்ஸ் வந்துருக்குது. ராயல் என்ஃபீல்டு 2019 1 வருஷம் வாரண்டி கொடுத்து 1,42,000 ரூபாய்க்கு கோட் பண்ணியிருக்கிறாங்க. இன்ஜின் மீன் எல்லாமே சூப்பராக ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஹிமாலயன்ஸு 1 வருஷம் வாரண்டி கொடுத்து 1,74,000 ரூபாய்க்கு கோட் பண்ணியிருக்கிறாங்க. 2020 இன்ஜின் மேலி டயர்கள் எல்லாம் பாருங்களேன், வெறித்தனமாக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் போகிறதுக்கு இந்த பைக் வந்து செம்மையாக இருக்கும். ஏன்னா பைக்கை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரக்கடாக தான் கொடுத்துருக்காங்க, ரக்கட் ஃபேஸ் உள்ள பைக் மாரி. ஏன்னா டயர்ஸோட அந்த இதெல்லாம் பட்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக புதுசாகவே வச்சிருக்கிறாங்க. இதுவும் 1 வருஷம் வாரண்டி கொடுத்து 1,81,000 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. அது 2020, இதுவும் 2020, அதனால் 71, 74, இது 171 டியூல் சேனலு. ஸோ 1,71,000 ரூபாய்க்கு கோட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வண்டியை வந்து ஆல்மோஸ்ட் 1 2 3 4 5 6 7 8 மொத்தம் உங்களுக்கு 10 ராயல் என்ஃபீல்டு பைக் இங்கே மட்டுமே இருக்குது, ஓகேவா. அடுத்த பைக் பார்த்தீங்கன்னா வந்து எம்டி 1 வருஷம் வாரண்டி கொடுத்து 1,36,000 ரூபாய்க்கு கோட் பண்ணியிருக்கிறாங்க. டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷனில் வேண்டாம். இங்கே இது எல்லாமே வந்து சர்வீஸ்க்காக வந்த பைக். இதுவும் சர்வீஸ். இதுக்கு ப்ரைஸ் வரல. ப்ரைஸ் வந்து எல்லாமே அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். 2019 பேஷன் ப்ரோ 1 வருஷம் வாரண்டி கொடுத்து 52,000 ரூபாய்க்கு கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஹீரோ 2022 ப்ரோ மேக்ஸ் டிஸ்க்கு. ஸோ இதோட விலை பார்த்தீங்கன்னா வந்து 69,600 ரூபாய்க்கு கொடுத்துருக்குறாங்க. 2021 சிபி சைனு 74,000 ரூபாய்க்கு இது கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஸ்பெண்டரு BS3, ஸோ BS ஆமாம், ஓகே. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 70,000 ரூபாய்க்கு கோட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்பெண்டர் பார்த்தீங்கன்னா வந்து 2023 1 வருஷம் வாரண்டி கொடுத்து 69,000 ரூபாய்க்கு கோட் பண்ணியிருக்கிறாங்க. சீரியஸாக இந்த 2 பைக் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல மைலேஜே தரு. இது வந்து ரைடாரு, என் ஃப்ரெண்டு இது தான் யூஸ் பண்ண, ஆக்சுவலாக மார்க்கெட்டிங் ஃபீல்டுன்றதால இது யூஸ் பண்ணிருக்கிறாப்புல. இதை பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூட்டியோட அதிக கிலோமீட்டர் தருது, 65 கிலோமீட்டர் வரைக்கும் தரும். ஸோ கண்டிப்பாக இந்த பைக் ஒரு ஃபேவரபுளான பைக் தான். வந்து இதுக்குன்னா ப்ரைஸ் வரல, வந்தால் சொல்கிறேன் நான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரேடாரு 75 கிலோமீட்டர் கிட்ட போயினுக்குது. சாரி, இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 2022 ஒரு ஓனர் கண்டிஷனு ரேடாரு 75,000 ரூபாய்க்கு இதை கோட் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்குன்னா ப்ரைஸ் வரல, வந்தால் நம்ம அப்டேட் பண்ணலாம். லாஸ்ட்டாக டாமி இருக்குது, டாமியை மட்டும் பார்த்துட முடிச்சிடலாம். சாரி, டாமி இல்லைப்பா, டாமி நான் எதிர்பார்த்தேன். டாமினார் எதாவது இருக்குமான்னு சொல்லிட்டு டாமினார் இல்லை. யமகா எஃபிசெட்டு. ஸோ 1 வருஷம் 1 இயர் வாரண்டி 74,000 ரூபாய்க்கு கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஓவராலாக நம்ம எல்லாமே பார்த்துருப்போம். இன்கேஸ் இதில் வள்ளி மோட்டார்ஸ் வந்து எதாவது பைக் வேணும்னு நினச்சிங்கன்னா நான் பர்சனலாக அது ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ அந்த மார்க்கெட்டிங் இருக்கிறவங்களாம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டியை தவிர்த்து அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். வேறு எதனா பைக் வேணுன்னா கண்டிப்பாக இங்கே வந்து செக் பண்ணி பாருங்கள், ஓகேவா. பை. 22 பைக்கு தான் வந்து 22 ரெஜிஸ்டர் ஆகுது, ஒரு ஓனர் கண்டிஷன், அப்பாச்சி ஆர்டிஆர், 1,00,000 கிலோமீட்டர் கிட்ட போயிது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 120 கோட் பண்ணியிருக்கிறாங்க. வாங்க சாரி கிட்ட சொல்லி நான் ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் நான் பண்ணித்தரேன் நான் கண்டிப்பாக வந்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து அவெஞ்சரு
ஸோ இது பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டி கொடுக்குறாங்க. 70,000 தான் இதோட ப்ரைஸே வந்து. இன்னைக்கு நீங்கள் எடுக்கிற போனால் தெரியும் உங்களுக்கு என்ன ப்ரைஸ் வருதுன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 70,000 கோட் பண்ணியிருக்காங்க. 2016 ஒரு ஓனர் கண்டிஷனில் இருக்குது. 1 இயர் வாரண்டி ப்ளஸ் 3 ப்ரைஸும் பண்ணி தராங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அப்பாச்சி RTR 160 தான் வந்து. இதோட விலை பார்த்தீங்கன்னா வந்து 1,09,000 அதாவது 1,09,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க. 2021 ஒரு ஓனர் கண்டிஷனு. ஓகேவா, 2 அப்பாச்சி RTR இருக்குது. ஒன்று வந்து 160, இன்னொன்று வந்து 180. இது 2023 ஒரு ஓனர் கண்டிஷன் 1,22,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க. இது 2022 இது ஒரு ஓனர் கண்டிஷன் அப்பாச்சி 1,07,000 இது கோட் பண்ணியிருக்கிறாங்க. இது TN, இதுவும் TN தான் வந்து. நம்ம TN ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் பை பண்ணுவீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து SP சைன் இருக்குது. ஸோ சைன் பார்த்தீங்கன்னா வந்து இதோட விலை பார்த்தீங்கன்னா வந்து 84,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுவுமே மறக்காமல் நீங்கள் வந்து பை பண்ணுவீங்க. ஓகேவா, பிளாட்டினா ப்ளஸ் டியூக் இருக்கிறாப்புல. பிளாட்டினா பார்த்தீங்கன்னா வந்து 1 வருஷம் வாரண்டி கொடுத்து 71,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க TN ரெஜிஸ்ட்ரேஷனு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம KTM ஃபேன்ஸ் யாராக இருக்கிறீங்களா, 2018 ஒரு ஓனர் கண்டிஷனு 250 1 இயர் வாரண்டி ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 1 கோட் பண்ணியிருக்கிறாங்க. வாங்க இதுக்கு ஓனர்கிட்ட சொல்லி ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணுறேன். இங்கே ஒரு சைன் பார்த்தோம்ல, அதே மாதிரி இங்கே ஒரு சைன் இருக்குது 2020. இதோட விலை பார்த்தீங்கன்னா வந்து 77,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஓனர் கண்டிஷனோட இருக்குது. RE ஃபேன்ஸ் REக்காக பார்த்தீங்கன்னா வந்து 2017 ஒரு ஓனர் கண்டிஷனில் கிளாசிக் 350 இருக்குது ரெட் கலரில். இதோட விலை பார்த்தீங்கன்னா வந்து 1,37,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க TN ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. வாங்க ஓனர்கிட்ட சொல்லி சொன்னேன். நீங்கள் உள்ள பார்ட்ஸ்லாம் எல்லாமே புதுசாக தான் இருக்கும். அதுக்கு கான்செப்ட் என்னன்னா இவங்களே வந்து சர்வீஸ் சென்டர் வச்சிருக்கிறாங்க VOCன்னு சொல்லிட்டு. டிரைவெக்ஸ்னாலே ரீபப்ளிஷ்டு பைக்ஸ் தான் வந்து. இது ஒரு பார்ட்ஸ் வீணா போச்சா டக்குன்னு மாற்றி விட்டுருவாங்க. அதுதான் இதோட ஸ்பெஷல். அதனால ஒரு சில காஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் அதிகமாக இருக்கும். அது காரணம் என்னன்னா உள்ளே வந்து நிறைய பார்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, ரீபப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து மீட்டியார் 1 வருஷம் வாரண்டி கொடுத்து இதோட விலை பார்த்தீங்கன்னா வந்து 155 கோட் பண்ணியிருக்கிறாங்க. TN வண்டி தாங்க. ஸோ ஒரு ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய மீட்டியார். இதோட ஸ்பெஷலே இதோட அழகே பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கக்கூடிய இந்த இதுதான் ஷீல்டு தான். 2023 பல்சரு இது என்ன பல்சர் இது 150. இதோட விலை பார்த்தீங்கன்னா வந்து 90,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க 90,000. 2023 ஒரு ஓனர் கண்டிஷனு டியூக் 200. இதோட விலை பார்த்தீங்கன்னா வந்து 1,71,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்குன்னு சீட் வரலன்னு நினைக்கிறேன். சீட் வந்தோடனே இதுக்கும் பார்த்துருவோம். அடுத்தது யார், டாமியா சாரி பல்சர் NS 160 1,05,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு இன்னும் வரல, வந்தோம் நம்ம பார்க்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 1,05,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சைடு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே வந்து இந்த ஸ்கூட்டி செக்ஷன் தான். ஓகேவா, ஸோ ஹோண்டா 2019 ஒரு ஓனர் கண்டிஷனு ஆக்டிவா 5G 1 இயர் வாரண்டி கொடுத்து 70,000. ஹோண்டா 2021 ஆக்டிவா 1 வருஷம் வாரண்டி கொடுத்து 74,000. 2000 ஜூபிட்டரு, இதுவும் ஜூபிட்டரு ஆக்சஸ். ஓகேவா, ஸோ 2 ஜூபிட்டர் என்னென்னு பார்த்தலாமா. இது 2021, இது 2020, இது 2021 2023 ஒரு வருஷம் ஓனர் தான், ஒரே ஓனர் தான். 1 இயர் வாரண்டி கொடுக்குறாங்க ரெண்டுத்துக்குமே வந்து 62,700 71,500. ஓகேவா, சம்திங் அந்த இயர்ன்றத சம்திங் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும். ஆக்சஸ் 1 வருஷம் வாரண்டி கொடுத்து 77,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம டிரைவெக்ஸில் இருக்கக்கூடிய இந்த செக்ஷனில் இருக்கக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம். அங்கே என்னென்னலாம் இருக்குதுன்னு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஆனால் வள்ளி மோட்டார்ஸில் வண்டி விற்கிறீங்கன்னு தெரியுது. ஸோ சர்வீஸ்னால் என்னென்ன பண்ணுறீங்கன்னா? சர்வீஸ் நம்ம ஜெண்டர் சர்வீஸ், பெய்டு சர்வீஸ், ஆக்ஷன் ஜாப், ஆல் ஜாப் பண்ணுறோம். எல்லா வண்டியுமே சர்வீஸ் பண்ணுறோம். ஆல் பிராண்ட் சர்வீஸ் பண்ணுறோம். நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் எடுத்து வந்து கொடுங்க, நாங்கள் எந்த வண்டி வேணாலும் எடுத்து வரலாம். நீங்கள் நாங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுப்போம். ஓகேண்ணா, சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ காஸ்ட் வந்து போகுது? நார்மல் வண்டினா 550 லேபர் சார்ஜ் போடுவோம். அப்புறம் நம்ம வண்டிக்கு ஏற்ற போல சார்ஜஸ் லேபர் வரும். அப்புறம் பொருள் என்னென்ன பொருள் மாற்றணுமோ அதுக்கு சார்ஜஸ் வரும். பொருள் நீங்களே வச்சிருப்பீங்களா? எல்லா பொருளுமே இருக்குது. அப்படி இல்லைனா கூட நம்ம அதர் பிராண்டில் அரேஞ்ச் பண்ணி கூட நம்ம மாட்டிடலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது வாரண்டியில் எதாவது தரீங்களா? நம்ம வந்து வாரண்டி, இன்ஜின் வாரண்டி போடுறோம். அப்புறம் 777 வாரண்டி போடுறோம். அது வர கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தான் செக் பண்ணி தான் போடணும். அது வண்டியை பொறுத்து தான் செக் பண்ண முடியாது. ஓகே, இந்த டீலர் ஃபேன்சி சார் எப்படின்னா இந்த 1 இயர் பேமெண்ட் மாதிரி ஏதாவது இருக்குதா? சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி ஏதாவது? அது இப்போதைக்கு வாரண்டி இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவிலேஜ் மெம்பர்ஷிப்பும் இருக்குது. அதனால் என்னென்னா உங்களுக்கு வந்து
499 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பே பண்ணாங்கன்னா 1 இயர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கிஃப்ட்ஸ் டிஸ்கவுண்ட்ஸ்லாம் வரும். ஓகே, பெனிஃபிட்ஸ் இதில் என்னென்ன இது லோ காஸ்ட்டு, ஹை குவாலிட்டி, பர்ஃபெக்ட் சர்வீஸ், ஆக்சபிலிட்டி என்னென்ன இதெல்லாம்? ரீசனபிளான ரேட்டு வரும். ப்ளஸ் சர்வீஸோட குவாலிட்டி நல்லாயிருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்யூன் பாஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து ப்ரிவிலேஜ் மெம்பர்ஷிப்பு, இன்சூரன்ஸை ரெனியூல் பண்ணுறோம். அதே மாதிரி விஓசியோடைய ப்ராடக்ட்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஓகேங்களா? சரிண்ணா. அதாவது இந்த 899 ஸ்டார்ட் ஆகுது வித் இன்ஜின் ஆயிலோட. ஓகே, இன்ஜின் ஆயிலுக்கு தான் இந்த 6 மந்த் வாரண்டியா? ஓகே.